ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மத்தியான வேளையில உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவருடைய கிருபை நம்மகிட்ட இல்லைன்னா, அவருடைய தயவு நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம என்றோ அழிந்து போயிருப்போம். ஹல்லேலூயா. என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இந்த நாளிலே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் ஒருவர் நம் அண்டையிலே வந்து நின்று அவர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்திற்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒருவேளை தாயின் கர்ப்பத்திலிருந்து நீ வெளிவரும் பொழுது ஒரு பாவியாய் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து நீ வந்திருக்கலாம். ஆனா நான் தெரிந்து கொண்ட என் தாசனாகிய யெகோவனை உன்னை நான் பரிசுத்தப்படுத்தி உன்னை நான் நிலைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வல்லமையும் மகிமையும் அனுபவிக்கும் பொழுது அது நம்மை வேறு ஒரு உலகத்திற்கு அழைத்து செல்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை நாளில பேச இருக்கிறார். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி செய்திக்கு ஆதாரமாக நிலையான வாழ்வு வேண்டுமென்றால் வேதத்தை கண்டடைவாய். குறைவில்லா வாழ்க்கை வேண்டுமென்றால் ஜெபிக்க கற்றுக்கொள்வாய். காண்கின்ற தேவன் உன்னருகில் வாவர் பாதம் பணிந்து கொள்வோம். காண்கின்ற தேவன் உன்னருகில் வாவர் பாதம் பணிந்து கொள்வோம். மகிமை மகிமை தேவா, மகிமை 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 தேவா, மகிமை. மனிதரில் ஒருவரும் காணாதவர் மகிமை உடையவர். மனிதரில் ஒருவரும் காணாதவர் அன்பு நிறைந்தவர். ஆமாண்டவரே, மனிதரில் ஒருவரும் காணாதவரும் காணக்கூடாதவருமாகிய இறைவனாகிய நீர் ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய திரு குமாரன் மூலியமாய் எங்களுக்கு வெளிப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தை ஆண்டவரே என்னுடைய நாவிலிருந்து வரும்பொழுது அது பரிசுத்த வார்த்தையாய், நீர் பேசுகிற வார்த்தையாய் என்னை முற்றிலும் மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நேரத்திலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தர் ஆத்தும தாகத்தினால் ஆத்தும பசியை தீர்த்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மத்தியான வேளையிலும் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 55 அதிகாரத்திலே 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 55. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாளிலே இதில் நம்ம முதல் தாகமாயிருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் என்று சொல்லி அந்த முதல் காரியத்தை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். தண்ணீர் எதை குறிக்கிறது? தாகம் எடுக்கும் போதெல்லாம் நமக்கு தண்ணி வேணும் இல்லையா? தண்ணி இல்லாம ஒரு மனுஷனாலும் ஒரு மிருக ஜீவத்தினாலும் இந்த உலகத்திலே வாழ முடியாது. அப்போ தண்ணி
நம்முடைய ஆத்ம தாகத்தை மாத்திரமல்ல, நம்முடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு தாகத்தையும் தீர்க்கக்கூடிய, நமக்கு நிறைய நியூட்ரிஷன் தரக்கூடிய, நிறைய பலனை தரக்கூடிய ஒரு காரியம். அப்ப இந்த தண்ணி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியம். நான் என்னுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், தண்ணி நமக்காக மனிதனுக்காக மாத்திரம் உருவாக்கப்பட்டது அல்ல. ஒருவேளை நாம 80 பவுண்டு 84 பவுண்டு மாசம் கட்டுறோங்கிறதுக்காக இஷ்டம் போல நம்ம என்ன செய்யக்கூடாது, தண்ணிய செலவு பண்ணக்கூடாது. இந்த தண்ணிங்கிறது இந்த உலகத்துல வாழுகிற சகல ஜீவிகளுக்கும் உரியதாகும். அத நீ ஒரு கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்துறன்னா யாரோ ஒருத்தருக்கு அந்த தண்ணி கிடைக்காம போயிடும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். தண்ணி ஆண்டவர் இந்த நாள்ல ஆண்டவர் சொல்றாரு, தாகமா இருக்கிறவங்க எல்லாம் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன், ஒரு தண்ணி கொடுக்க போறேன். அது எப்படிப்பட்ட தண்ணீர் என்று சொல்லி நாம அந்த நாள்ல பார்க்கலாம். என்னாகமம் 20வது அதிகாரம் 2வது வசனத்துல ஜனங்களுக்கு ஒரு தண்ணீர் தாகம் எடுத்தது. அங்கே திரளான ஜனங்கள் எகிப்திலிருந்து வரவழைக்கப்பட்டு மோசையினால் நடத்தப்பட்டு அவங்க கானான் தேசத்தை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா வழியில அவங்களுக்கு பல காரியங்கள் நடக்கிறது. அதுல ஒரு காரியம் என்ன, அவங்களுக்கு தாகம் எடுக்கிறது. என்னாகமம் 20:2 சொல்லுது, ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாது இருந்தது. என்னாகமம் 20:11 சொல்லப்பட்டிருக்கிறது, தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான், உடனே தண்ணீர் தாராளமாய் புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருக ஜீவன்களும் குடித்தது. தண்ணி இல்லங்கும் போது அங்க ஒரு பெரிய பிரச்சனை வருது. நாங்க தண்ணி இல்லாம அங்க சாக போறோம் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உன் கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூட்டிக் கொண்டு அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் இருக்கிற என்ன செய்யும், தண்ணீரை கொடுக்கும் என்று சொல்லுகிறது. என்னாகமம் 20:13 சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய வாக்குவாதம் பண்ணினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எனப்பட்டது. தண்ணி எகிப்திலிருந்து வந்த மக்களுக்கு வழி நெடுகிலும் பிரச்சனை. ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என்ன செய்யறாரு, அவங்கள்ட்ட விட்டு எடுத்து அவர்களை முன்னேறி செல்லும்படியாய் சொல்லுகிறார். ஆனா மேரிபாவின் அண்டையில வரும் பொழுது அங்கே அவர்களுக்கு ஒரு தாகம் எடுக்கிறது. தண்ணி பிரச்சனை வந்த உடனே பெரிய கலகம் அங்க உள்ள வருது, முறுமுறுப்பு வருது. மோசேக்கு எதிரா, தேவனுக்கு எதிரா ஜனங்கள் முறுமுறுக்கிற ஒரு காரியம். ஆண்டவர் சொல்றார், நீ ஏன் என்ன பார்த்துட்டு இருக்க மோசே, உன் கையில ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிற, ஒரு அற்புதத்தை கொடுத்திருக்கிறேன், அதை கொடுத்து தானே நான் எகிப்தின் மன்னன் முன்னால் உன்னை அனுப்புனேன். நீ ஏன் இன்னும் தயங்கி கொண்டிருக்கிறாய், நீ ஏன் இன்னும் என்கிட்டே எல்லா காரியத்தையும் கேட்டுட்டு இருக்க? I gave authority to you, you can proceed that அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது அங்க கோலை எடுத்து அவன் என்ன செய்யறான், அடிக்கிறான். ஆண்டவர் அங்க என்ன சொன்னாரு, நீ கண்மலையோட பேசு, அது தன்னிடத்துல இருக்கிற தண்ணீரை உனக்கு தருன்னு சொல்றான். ஆனா அங்க ஜனங்கள் முறுமுறுத்த காரியமாக இருக்கிறபடினால மோசே என்ன சொல்றான், அந்த முறுமுறுத்தலின் எரிச்சல் மாத்திரமல்ல, அந்த இடத்துல அவனுக்குள்ள ஒரு பெருமை வருது. அது என்ன பெருமை, எடுத்து வாசிங்க, 10வது வசனத்துல இருந்து வாசிங்க. மோசேயும் ஆரோனும் கூடி வர செய்தார்கள். என்ன நடக்குது, மோசேயும் ஆரோனும் தன்னை மேன்மைப்படுத்துகிற ஒரு காரியத்துக்குள்ள போயிட்டாங்க. ஆண்டவர் உனக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் உன் கையில ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். அங்கு நடக்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனால் நடக்கிறது என்பதை மோசே தீர்க்கமாய் அறிந்திருந்தார். அந்த திரளான லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தக்கூடிய மோசேக்கு நன்றாய் தெரியும், இங்க நடக்கிற ஒவ்வொரு காரியமும் யாரால் நடக்குது, தேவனால் நடக்கிறது என்று சொல்லி. அவன் ஆரம்பத்துல என்ன சொல்றான், ஆண்டவரே என்னால பார்வோன் இடத்துல போய் பேச முடியாது, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், எனக்கு அந்த அளவுக்கு பயமா இருக்குது அவன்கிட்ட பேசுறதுக்குன்னு சொல்லி அவன் தயங்கி நிற்கும் பொழுது, நான் உனக்கு வாயாயிருப்பேன், நீ போ,
நான் உனக்கு ஒரு கோலை தருகிற, அந்த கோலை கொண்டு நீ அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்வாய் என்று சொல்லி தேவன் அவனை அனுப்புகிறார். ஆனா இங்க அவன் அதை மறந்து என்ன சொல்றான்? நாங்கள் செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம உலக பிரகாரமாய் தாங்கும் எடுக்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு தண்ணீர் தேவை. ஆனா அந்த தண்ணீர் உங்க இடத்துல வரும் பொழுது அந்த தண்ணீரை நீங்க எப்படி பயன்படுத்துகிறீங்க? ஒவ்வொரு காரியமும் நம்ம தேவனுடைய நாமம் மகிமைக்கு என்று செய்ய வேண்டியது மிக மிக முக்கியமானது. ஒருவேளை இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு மேன்மை கிடைத்து விட்டது என்று சொல்லி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? நம்மை நாமே மேல் நோக்கி பார்க்கிற ஒரு ஜனங்களாய் மாறி போகக்கூடாது. நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அந்த கிருபையை எண்ணி எண்ணி ஒவ்வொரு நாளும் நாம் வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. மோசே இந்த ஒரு காரியத்தை செஞ்சதுனால கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய அந்த உன்னதமான ஒரு காரியத்தை செஞ்சான், இழந்து போனான். எத்தனையோ ஒரு ஆண்டவர் இடத்துல வாதாடி பார்த்தான். ஆண்டவர் சொன்னார், இனிமே இதை பத்தி என்ன செய்யாத, பேசாத. நான் சொன்னதுதான், உனக்கு இனிமே அங்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பரிதாப நிலை. ஓகே, போகட்டும். நம்ம இப்ப மேரிபாவின் தண்ணி நண்டில ஜனங்கள் எல்லாம் குடித்து அவங்க தாகத்தை தீர்த்து கொண்டாங்க. ஆனா அந்த தண்ணி எப்படிப்பட்ட தண்ணி? ஒரு நேரம் குடிச்ச உடனே அந்த நேரத்துல தாகம் தீரும், மறுபடியும் கொஞ்ச நேரத்துல என்ன செய்யும்? தாகம் எடுக்க ஆரம்பிக்கும். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22வது அதிகாரத்துல வேறு ஒரு தண்ணீரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். பின்பு மோசே புறப்பட்டு போய் அங்க தண்ணீர் கிடையாமல் 3 நாள் அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல. அவர்கள் மாராவில வந்த போது மாராவின் தண்ணி அங்க என்ன செய்யப்பட்டது? கசப்பா இருக்குது. மாராவின் தண்ணி அந்த இடத்துல யாரும் பயன்படுத்த முடியாத ஒரு கசப்பை தருகிற ஒரு தண்ணி. அநேக வேளையில நாம தேடி ஓடுகிற வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு என்று சொல்லி சற்று நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எல்லா இடத்துலயும் தண்ணி ஒரே கலர்ல தான் இருக்கும். எப்படி? தண்ணி பார்ப்பதற்கு தெளிவா இருக்குது, பார்ப்பதற்கு அழகா இருக்குது. தாகம் நம்மளை தூண்டுகிறது, எப்படியாவது போய் அந்த தண்ணியை குடிச்சிரு. ஆனா அந்த தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த தண்ணி குடிக்க கூடாததா இருந்தது, அது கசப்புள்ளது. இந்த மாராவின் தண்ணியை போல நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் நாம் தெரிந்தெடுத்து ஓடுகிற பாதைகள் தவறாய் முடிகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கைய நீங்க ஓடும் பொழுது, உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஓட்டத்திலே நீங்க ஓடும் பொழுது கிடைக்கிற எல்லாம் எனக்குன்னு சொல்லி நினைச்ச கூடாது, ஓன் பண்ணிக்க கூடாது. தேவன் நமக்கு தருகிறது நேர்த்தியானதா இருக்கும். அந்த நேர்த்தியான காரியம் நேர்த்தியான நேரத்தில் நம்முடைய கைகளிலே கிடைக்கும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. மாராவிலே ஜனங்க 3 நாள் தாகம். இந்த 3 நாள் தாகம் அவங்க என்ன செய்யப்பட்டது? அது எப்படிப்பட்ட தண்ணீர் என்று சொல்லி வாஞ்சியா ஓடி குடிக்க செய்யுது. ஆனா மாறாக அங்க என்ன நடக்கிறது? அங்கே கசப்பா இருக்குது, அது குடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இந்த மாராவின் தண்ணியை குறித்து ஆய்வாளர்கள் சொல்றாங்க, அது இப்பவும் கசப்பா தான் இருக்கு, இப்பவும் கசப்பா தான் இருக்கு. அந்த தண்ணி கசப்பான தண்ணி, அது நீங்க குடிக்க முடியாது. ஆனா அங்க தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. என்ன? மோசே, தொடர்ந்து வாசி 24 இருந்து, அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்கிறார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காட்டினார். அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, அங்க ஒரு காரியம் நடக்குது. ஆண்டவர் சொல்றார், மோசே அந்த மரத்தை வெட்டி உள்ள போடுன்றார். எப்படி? மரத்தை வெட்டி உள்ள போடு. ஆண்டவர் சில நேரங்களில நம்ம இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுவார்,
நம்ம கசப்பான பாதையில நடந்து போகும் பொழுது, கசப்பான காரியங்களை சந்திக்கும் பொழுது, கசப்பான காரியங்களுக்குள்ளாய் நாம் சிக்கி தவிக்கும் பொழுது, ஆண்டவர் பல வேளைகளில் அதிலிருந்து எப்படி தப்பிக்கணும்னு சொல்லி வழியை சொல்லி கொடுக்கிறாரு. ஆனா அதை கேட்கக்கூடிய காது நமக்கு இல்லாமல் போகுது. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில அந்த கசப்பு வந்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு காரியத்தை சொன்னா அதை கேட்கக்கூடிய காது உனக்கு இருக்கணும். அப்ப அந்த காது எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சில நேரங்களில் கசப்பான காரியங்களை அனுமதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. யோபுவின் வாழ்க்கையில வந்த கசப்பு அவனை ஆண்டவரிடத்துல இன்னும் நெருங்கி கிட்டி சேர செய்தது. தாவீதுக்கு வந்த கசப்பு, அவன் எல்லாம் இழந்து போனான். ஆனா அந்த கசப்பிலும் தேவனை பிடித்துக் கொண்டான். அநேக ஜனங்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பினது உண்டு. அவனை கல்லெறிந்து கொலை செய்யலாம் என்று சொல்லி பார்த்தது உண்டு. ஆனாலும் இந்த தந்தை நான் பின் தொடரலாமா கேட்கும் போது ஆண்டவர் சொல்றார், கோ ஹைட். ஆண்டவர் சொல்றார், அதை பின்தொடர்ந்து போ, நீ அதை திருப்பிக் கொள்ளுவாய். பல வேளைகளில நம்முடைய வாழ்க்கையில நம்ம சிக்கி தவிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியங்கள் நம்முடைய காதுகளிலே தொனிக்கிறதே இல்லை, நம்முடைய இருதயத்தில் அது கேட்கிறதே இல்லை. ஏன்? ஆண்டவருக்காய் காத்திருக்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில மறந்து போகிறோம். பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. காலையில எழுப்புறோம், அவசர அவசரமா ஜெபிக்கிறோம், ஏதோ ஒரு வசனம் 2 வசனத்தை வாசிக்கிறோம், வேலைக்கு ஓடுறோம், சாயங்காலம் வாரம் அந்த டயர்ட்னஸ் உங்களை அப்படியே மடங்கடித்து படுக்கையில கொண்டு சேர்த்து விடுகிறது. ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு நமக்கு நேரமே இல்லை. யார் நம்முடைய கசப்பை நம்முடைய வாழ்க்கையில இருந்து அகற்ற முடியும்? தேவனோடு உறவாடுகிற ஒரு வாழ்வு நமக்கு அநேக நேரங்களில இருக்கிறதே இல்லை. நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். வேலைக்கு கரெக்டா ஓடிடுவோம். 7:30 டியூட்டி அப்படின்னா 7:15 7:20 உள்ள போய் ஸ்டாம்பிங் பண்ணிடுவோம், கையில பயோமெட்ரிக் வச்சிருவோம். ஆனா தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றதுல நமக்கு அவ்வளவு சோர்வு. 3:30 சர்ச்சுன்னா நம்ம எத்தனை மணிக்கு இங்க இருக்கணும்? 3:15 3:20 இருக்கணும். ஆனா நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு வர்றதுல இருக்கிற அந்த நிர்விசாரம். ஆண்டவர் சொல்றாரு, உங்க வேலைக்கு நீங்க கொடுக்கிற முக்கியத்துவம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு காரியத்தை செய்யணும்னு ஓடுறீங்க, கடைக்கு போகணும், இத்தனை மணிக்கு கிளம்பணும், ஓடணும்ன்றீங்க, அத்தனை மணிக்கு கிளம்பி போயிடுறீங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது மாத்திரம் ஏன் நமக்கு இவ்வளவு சோர்வு வருது? நான் சொல்றேன் இன்னைக்கு எதனால அந்த சோர்வு? சாத்தான் நம்மளை சோர்வா வைக்க இந்த நேரத்துல ஆசைப்படுறான். இதை உடைச்செறிஞ்சு நாம வெளியே வரணும். தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். தேவனுடைய ஆலயத்துக்கு விரைந்து ஓடணும். தாவீது சொன்ன, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது மகிழ்ச்சியாய் வந்தேன். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி வரணும். நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பையும் ஒரு ஆலயத்தினுடைய கரத்துல கொடுத்து இதை எப்படியாவது நீங்க நேர்த்தியாய் செய்யுன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அப்ப இதுல எவ்வளவு கவனமா நாம இந்த காரியத்தை செய்யணும் யோசிச்சு பாருங்க. ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னால முழங்கால் படியிட்டு ஆண்டவரோட சமூகத்துல, ஆண்டவரே ஆலயத்துக்கு போறோம்ப்பா, உம்முடைய வசனத்தை கேட்க போறோம், எங்களுக்கு உம்முடைய நல் வார்த்தையை நன்மையாய் தாங்க என்று சொல்லி ஜெபித்துட்டு வரணும். உம்முடைய எச்சரிப்பின் வார்த்தையை எங்களுக்கு நேர்த்தியாய் கொடுங்க என்று ஜெபித்துட்டு வரணும். இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவனோடு ஒட்டி உறவாடி வாழும் பொழுது அவர் சொல்லுகிற எல்லா காரியமும் நம்முடைய காதுகளிலே தொனித்துக் கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, சில நேரம் சொல்லுவார், கார்ல ஏறி காரை இப்ப ஸ்டார்ட் பண்ணாத, வெயிட் பண்ணும்பாரு. நம்ம அந்த சத்தத்தை கேட்டு நின்னோம், நான் தப்பிச்சோம். சில நேரம் சொல்லுவார், நீ இந்த ரோடை இப்ப கிராஸ் பண்ணாத, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவார். அந்த சத்தத்தை நம்ம கேட்டு நின்னா தப்பிச்சோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு காது நமக்கு நிச்சயம் தேவைப்படுது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு மோசேக்கு, அந்த தண்ணி குடிக்க முடியாது, 3 நாட்கள் ஜனங்கள் நீரின்றி அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யனே தெரியல.
மோசையும் தவிக்கிறான். நான் என்னை நம்பி வந்த ஜனங்களுக்கு எப்படியாவது நீரை கொடுக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அவனுக்கு வழி தெரிஞ்சாதானே கொடுக்க முடியும். ஆண்டவர் சொல்றார், அந்த மரத்தை வெட்டி உள்ள போடு, மாறாவின் நீர் மதுரமாய் மாறும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற மாறாவை மாற்றக்கூடிய வல்லமை தேவனுக்கு உண்டு. பிரியமானவர்களே, நீங்க நம்புங்க. கர்த்தருடைய கரத்தை பிடித்து நம்முடைய வாழ்க்கை நடக்கும் பொழுது நிச்சயம் எந்த விதமான கசப்புகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அது தேனாய் மாறக்கூடிய ஒரு காலம் வரும். ஹல்லேலூயா. நாம செய்ய வேண்டியதுதான் அவருடைய சத்தத்தை கேட்கணும். அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத அப்படி பார்த்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, நான் நடக்கிற வழி சரியா, நான் போகிற வழி சரியா என்று சொல்லி நம்மை சீர்தூக்கி பார்த்து கொண்டே இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வருகிற கசப்பு வரதான் செய்யும். கிறிஸ்தவ வாழ்க்கை இலகுவான வாழ்க்கை அல்லவே அல்ல. எல்லாரும் மாதிரி சந்தோஷமாய் சமாதானமாய் நம்ம எங்க போகலாம், ஐ எம் a Christian, I got Jesus Christ with me, so I can joy all the time அப்படின்னு சொல்லி இருக்க முடியாது. வாழ்க்கையில வருகிற தடை கற்களை நொறுக்குகிற வல்லமை நம்ம இடத்துல காணப்படணும். ஆண்டவர் சொல்றார், என்னிலும் பெரிய காரியங்களை நீங்க செய்வீங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை நம்ம இடத்துல இருக்கிறதா என்று சொல்லி நாள்ல பார்க்கணும். அங்க மாறாவின் நீர் கசப்பான நீர் தேனாய் மாறுகிறது. மாறான் சொன்னா எபிரேய பாஷையில மாறான் சொன்னா bitter. அந்த நீர், the water may have had a salty or metallic taste and was undrinkable in the way that ocean water is undrinkable. There still exists that spring. இன்னும் அந்த நீருற்று அந்த இடத்துல இருக்குது, கசப்பாதான் இருக்கு. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, அங்க அற்புதம் நடக்குது. அந்த ஜனங்கள் குடித்து இளைப்பார்னாங்க, பசியார்னாங்க, அவங்க கடந்து போனாங்க. அந்த நீர் இன்னும் மாறாவாதான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வருகிற அநேக ஆசீர்வாதங்கள் டெம்பரரியானதா, நிரந்தரமானதா? இது நம்முடைய கைகளிலே நிலைக்குமா, நிலைக்காதா? இதனுடைய ஆத்ம பசியை தீர்க்குமா, தீர்க்காதா? இல்ல 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம தண்ணி குடிச்சுட்டே இருக்கிறோம், தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கு, அந்த தண்ணி மேல போகுது கீழே போகுது, முடிஞ்சிருது நம்ம வாழ்க்கை. யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமாய் நமக்கு இருப்பது என்ன? இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கையாய் மாறும். ஏன்னா அவர் கொடுக்கிறதெல்லாம் internal blessings. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படும், ஆனா விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அந்த ஜீவ விருட்சத்தின் கனிதான் நம்மை நிரந்தரமாய் நம்முடைய பசியை, நம்ம ஆத்ம தாகத்தை, ஆத்ம பசியை தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு காரியமா அது இருக்கும். இந்த காரியத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? கசப்பான காரியம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அங்க ஒரு மோசமான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துது. நான் சற்று உங்களுக்கு சொல்லி போறேன். என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 11 to 30 வரை வாசிக்கும் பொழுது, என்னாகமம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அங்க கர்த்தர் மோசையை நோக்கி ஒரு காரியத்தை சொல்றாரு. நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்றால், ஒருவனுடைய மனைவி பிறர்முகம் பார்த்து புருஷனுக்கு துரோகம் பண்ணி ஒருவனுடைய சம்யோகமாய் சயனித்த விஷயத்தில் அவள் தீட்டுப்பட்டவளாய் இருந்தும் அவளுடைய புருஷன் கண்களுக்கு அதை மறைக்கப்பட்டு வெளிவராமல் இருக்கிற போதும், சாட்சி இல்லாமலும் அவள் கையும் களவுமாய் பிடிக்கப்படாமலும் இருக்கிற போது அவள் புருஷனுக்கு ஒரு எரிச்சலின் ஆவி வருதான். இந்த எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவனுடைய மனைவி தீட்டுப்படுத்தப்பட்ட தன் மனைவியின் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும், அல்லது அவன் மனைவி தீட்டுப்படுத்தப்படாது இருக்க எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும், அந்த புருஷன் தன் மனைவியை ஆசாரியனிடத்துல கூட்டி போக கடவன் சொல்லி ஆண்டவர் நியமத்தை கொடுக்கிறார். அப்போ ஆசாரியனிடத்துல கொண்டு போகும்பொழுது அங்க என்ன நடக்கிறது? ஆசாரியன்
அவளை சமீபமாய் அழைக்கிறான். அழைத்து கர்த்தருடைய சந்நிதியில நிறுத்தி ஒரு மண்பாண்டத்திலே பரிசுத்த ஜலம் வார்த்து வாசஸ்தலத்தின் தரையிலிருந்து புழுதியிலே கொஞ்சம் எடுத்து அந்த ஜலத்திலே போட்டு ஸ்திரீயை கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அவள் முக்காட்டை நீக்கி எரிச்சலின் காணிக்கையாக நினைப்பூட்டுதலின் காணிக்கையை அவள் உள்ளங்கையிலே வைப்பானாக. சாபகரமான அந்த கசப்பான ஜலம் ஆசாரியன் கையில் இருக்க வேண்டும். பின்பு ஆசாரியன் அவளை ஆணை விடுவித்து ஒருவனும், சரி அது விடுவோம், இங்க அவளை குடிக்க கொடுக்கிறார். அந்த கசப்பான தண்ணிய அவ குடிச்ச உடனே அவள் உண்மையில இந்த தீட்டுப்பட்டிருந்தா அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். 22வது வசனம் சொல்லுது, இல்ல 20வது வசனத்துல இருந்தே வாசிங்க. பிறர் முகம் பார்த்து தீட்டுப்பட்டிருப்பாயானால் வயிறு வீங்கவும் பண்ணி உன்னை உன் ஜனங்களுக்குள்ளே சாபமும் ஆணையின் குறிமாக வைப்பாராக. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காரியத்துல ஜலத்தை வச்சு எந்த காரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. ஒரு பெண் தீட்டுப்பட்டு இருக்கும் பொழுது ஆசாரின் கையிலிருந்து வாங்கி குடிக்கிற அந்த கசப்பான நீர் அவ உண்மையிலே தப்பு பண்ணியிருந்தா, உண்மையிலே புருஷனுக்கு துரோகம் பண்ணியிருந்தா, அவளை நித்திய சாபமாக மாற்றக்கூடிய ஒரு தண்ணீர். அது அந்த இடத்துல அவள் இருந்துச்சுன்னா வயிறு நீங்குதான். அந்த இடத்துல அவள் ஒரு சாப குறியாய் மாறி போகிறாள். அப்ப இந்த கசப்பான நீர் ஒரு சாபத்தை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருது. கசப்பான நீர் தேவனுக்கு பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில கொண்டு வருது. இந்த கசப்பான நீர் நம்முடைய வாழ்க்கையில எந்த வகையில் என்ன செய்ய பயன்படாது. அதான் ஆண்டவர் சொல்றார், அந்த மாறாவின் நீர் மதுரமாய் மாறியிருந்த தருணத்தில் மாத்திரம்தான் அங்க இளைப்பாறுதல் வந்தது. அந்த நேரத்துல மாத்திரம்தான் அந்த பசி அவர்களுக்கு ஆற்றப்பட்டது. மற்ற நேரம் அது கசப்பா தான் இருக்கு. இந்த கசப்பை குறிக்கும் விதமாக தான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறார். ஒரு பெண் தீட்டுப்பட்டவளாக இருந்து அந்த கசப்பான நீரை குடிக்கும் பொழுது அவளுக்கு வருகிற நித்திய சாபம். அப்ப இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிற அநேக காரியங்கள் நமக்கு சாபத்தை கொண்டு வருவதற்கு ஏதுவாய் மாறி போகிறது. பிரியமானவர்களே, நாம தேடி தேடி ஓடி அடைகிற அநேக காரியங்கள் நமக்கு சாபமாய் வந்து முடிகிறது. ஆண்டவருடைய கரத்திலிருந்து கிடைக்கிற நித்திய காரியம் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமானதா இருக்கு. மற்ற காரியங்கள் எல்லாம் சாபத்தின் அறிகுறியாய், சாபத்தின் ஒரு அடையாளமாய், the symbol of curse ஆய் மாறி போகுது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம வழி பிரயாணத்துல, நம்முடைய வாழ்க்கை பயணத்துல அநேக நேரங்களில் வரும் பொழுது இதை அடையாளம் கண்டு கொண்டு அதிலிருந்து விலகி போக வேண்டியது முக்கியம். ஆண்டவர் சொல்றார், சாபமான கசப்புள்ள நீர் உன் வாழ்க்கைக்கு என்றும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. தண்ணினா வெறும் தண்ணி மாத்திரம் இல்ல, நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிற அநேக காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு சாபமாய் மாறி போகிறது. அப்ப இந்த சாப கட்டிலிருந்து நாம் எப்படி விடுபடுகிறது? இந்த நித்திய நல்ல தண்ணீரை தேடி எப்படி கண்டுபிடிப்பது? இயேசுவே நமக்கு நித்தியமான ஒரு நீரை கொடுக்க முடியும். ஒரு காலம் தாகம் எடுக்காத ஒரு நீரை கொடுக்க முடியும். அதற்காகவே அவர் இறங்கி வந்தார். இப்படிப்பட்ட சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. என் மகனோ என் மகளோ இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் அகப்பட்டு சிக்கி தவித்து அழுது புலம்பி தன் வாழ்க்கையே சாபமாகிவிட்டது என்று சொல்லி புலம்பி அழக்கூடாது என்றான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் மகிமையெல்லாம் துறங்கி இறங்கி வந்தார். அவரால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில நித்திய சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி, நித்திய பேரின்பம் எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். நித்தியமான ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஆண்டவர் நமக்கு தருகிற அநேக காரியங்கள் நிரந்தரமா இருக்கணும். நாம் இப்படிதான் செய்யணும். இயேசு இதை குறித்து என்ன சொல்லுகிறார் நம்ம பார்க்கலாம்.
எடுத்து வாசிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு காரியம் நடைபெறுகிறது. இயேசு சமாரியா நாட்டின் வழியாய் போய் கொண்டிருக்கிறாரு. சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்த போது அங்க யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார் இருந்தது. இப்ப இங்க ஒரு ஸ்திரீ வர்றா. சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ. அவளுக்கு பேர் ஒண்ணு கொடுக்கப்படல, சமாரியா நாட்டு ஸ்திரீன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் வந்து அங்க என்ன நடக்கிறது? அவள் வந்த பொழுது இயேசு அவளை நோக்கி என்ன சொல்றாரு? தாகத்துக்கு தா. இயேசு ஒரு ஸ்திரீயிடம் பார்த்து கேட்கிறார், எனக்கு தாகமா இருக்குதுமா, எனக்கு குடிக்க ஏதாவது ஒண்ணு கொடுக்குறியா? அடி பாம்போல கேட்கிறார். அப்ப அந்த ஸ்திரீ சொல்றா, யூதர்கள் சமாரியரோட கலந்துக்க மாட்டாங்களே, யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, நாங்கள் சம்பந்தம் கலவாதவர்கள், நீர் எப்படி எங்க இடத்துல வந்து கேட்கலான்னு சொல்லி அந்த ஸ்திரீ சொல்றா. ஆண்டவர் இப்ப இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயை தெரிந்து கொள்கிறார். அங்க வர்ற அந்த பொண்ணுக்கு தெரியல வந்திருக்கிறவர் யார், அவரால் நமக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. இப்போ இயேசு அவளிடத்துல போய் கேட்கிறாரு, எனக்கு தாகமா இருக்குது. அவர் ரொம்ப டயர்டா இருக்கார், வழி பிரயாணத்துல கடந்து போய் நடந்து போய் ரொம்ப டயர்டா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, எனக்கு தாகமா இருக்குது, ஏதாவது ஒண்ணு குடிக்க கொடுமான்னு. பல நேரங்கள்ல ஆண்டவர் நம்மளை நோக்கியும் இதே கேள்வியை கேட்கிற ஒரு காரியம் உண்டு. நம்முடைய செவிகள் அவருடைய சத்தத்தை கேட்கிறதா என்று சொல்லி பார்க்கணும். அதான் அவர் சொன்னார், நான் தாகமா இருந்தேன் எனக்கு தண்ணீர் தந்தீங்க, நான் ஆடை இல்லாம இருந்தேன் எனக்கு ஆடை கொடுத்தீங்க, நான் உணவு இல்லாம இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீங்க. ஆண்டவரே, இதெல்லாம் நாங்க உங்களுக்கு செய்யலையே. இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம கொடுக்கிறதுல என்னத்தை கொடுக்கணும்? ஆண்டவருக்கு விருப்பமான காரியத்தை முதலாவது நம்ம கொடுக்கணும். ஆண்டவர் தாகத்தை தா. வந்த ஸ்திரீ யார் என்று அவருக்கு நிச்சயமா தெரியும். அந்த ஸ்திரீயை குறித்து அவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அவர் சொல்றார், எனக்கு புருஷன் இல்லை, நீ போய் புருஷனை அழைச்சிட்டு வா. எனக்கு புருஷன் இல்லை. நீ சரியாதான் சொல்ற, உனக்கு 5 புருஷன் இருந்தாங்க, இப்ப இருக்கிறவன் உனக்கு புருஷன் கிடையாது. அப்போ இது 6வது. அந்த ஸ்திரீ ஒரு பாவ வாழ்க்கையில சிக்கி தவிக்கிற ஒரு காரியம், அவருடைய வாழ்க்கையில ஒரு கசப்பு, ஒரு சாபம், ஒரு மாறாவின் வாழ்விலே அவள் கடந்து போய் கொண்டிருக்கிற ஒரு காரியம். ஆண்டவர் அந்த மாறாவை அவள் இடத்திலிருந்து எடுக்க விரும்புறாரு. உன்கிட்ட இருக்கிற கசப்பு, உன் இருதயத்துல இருக்கிற கசப்பு, வெறுமை, சாபம், விபச்சாரம், இது எல்லாத்தையும் இன்னைக்கு நான் உன்கிட்ட இருந்து எடுக்கணும் தீர்மானிச்சுட்டாரு. ஆண்டவர் கேட்கிறார், எனக்கு தாகமா இருக்குப்பா, கொஞ்சம் கொடு, கொஞ்சம் கொடு. உன் வாழ்க்கையில நீ எவ்வளவோ சந்திச்சுட்ட, எவ்வளவோ அனுபவிச்சுட்ட, இப்ப நான் வந்து கேட்கிறேன், என்னுடைய தாகத்துக்கு உன்னுடைய இருதயத்தை தருவியா? சமரேஸ்வரியை பார்த்து கேட்கிறா. அவளுக்கு இயேசு யாருன்னு தெரியாது, வந்திருக்கிறவர் கிறிஸ்து என்று அவளுக்கு தெரியாது. அவள் நினைச்சிட்டு இருக்க ஏதோ ஒரு வழிபோக்கன் வந்து கிணற்றில இருந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி தான் கேட்கிறார். ஆனா அவ அந்த கேள்வி கேட்ட உடனே இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, 10வது வசனத்துல இருந்து. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, தேவனுடைய ஈவையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அவ சொல்றா, எனக்கு தண்ணி தரேன்னு சொல்றீங்களே, என்ன தண்ணி? ஜீவ தண்ணி. அந்த ஜீவ தண்ணி உன்னிடத்துல வரும் பொழுது உன்கிட்ட இருக்கிற பாவ கரைகள் எல்லாம் அகன்று ஓடும். உன்கிட்ட இருக்கிற பிசாசின் கிரியைகள் எல்லாம் நடுங்கி உன்னை விட்டு வெளியில அலறி ஓடும்.
நீ இவ்வளவு நாள் வாழ்ந்த இந்த சாபமான வாழ்க்கை இனி உனக்கு இராது. உன் வாழ்க்கை மாறி போகும் பெண்ணே, தயவு செய்து என்னிடத்துல கேளு. கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். இயேசு சொல்றார், இதுவரைக்கும் என்னுடைய நாமத்தை கொண்டு நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேட்டு பாருங்க. அவர் சேலஞ்ச் பண்றாரு, கேட்டு பாருங்க, உங்களுக்கு உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக் கொள்வீங்கன்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட இயேசு நமக்கு இருக்கிறார் பாருங்களேன். அந்த ஸ்திரீ அவ்வளவு நாள் அவருடைய வாழ்க்கை சாபமா இருந்தது. ஆண்டவர் சொல்றார், உன் சாபத்தை மாற்றுவதற்காய் நான் என்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற இந்த ஜீவ தண்ணீரை பருக நீ தயாரா இருக்கிறியா? இந்த மாரியாவின் தண்ணீரை நீ குடிக்கும் பொழுது அது ஒருவேளை ஒரு முறைதான் உனக்கு சுவையா இருக்கும், மறுமுறை அது கசப்பாய் மாறி போகும். இந்த வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் சிலர் வருவாங்க, அப்படி தேவதை மாதிரி வருவாங்க, தேவதூதன் போல வருவாங்க, நமக்கு உதவி செய்வாங்க. நம்முடைய சந்தோஷம், நம்முடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் அவங்க மேல மாத்திரம் வச்சிருவோம். இப்ப நமக்குள்ள ஒரு பெரிய மதுரம் வந்தாச்சு, கசப்பான வாழ்க்கை மதுரமாய் மாறிடுச்சு. இப்ப அவங்களை நம்பி அவங்களை பயணிக்கிறோம் நாம. இப்படி ஒரு பிரதர் வந்தாருங்க, என் வாழ்க்கையை மாத்திட்டாருங்க. நான் கஷ்டத்துல இருந்தேன், நான் துன்பத்துல இருந்தேன், நான் துயரத்துல இருந்தேன், நான் வியாதிப்பட்டு கிடந்தேன். என்ன அவர் ஹெல்ப் பண்ணி நிறைய காரியங்களை என்ன தூக்கி விட்டுட்டாரு. இப்ப உங்க நம்பிக்கைல யார் மேல விழுது? அந்த மனிதன் மேலோ அல்ல அந்த மனுஷன் மேல விழுது. ஒரு நாள் வருது, இன்னொரு காரியம் அவங்க கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கும் பொழுது அவங்களால செய்ய முடியல, உங்க வாழ்க்கையில மீண்டும் கசப்பு வருகிறது. இந்த மாறாவின் நீர் நமக்கு குறிக்கிறது என்ன? இது டெம்பரரியான ஒரு சுவையை தருகிற ஒரு நீர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிறரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் பொழுது, உங்களுக்கு நித்திய காலமாய் ஜீவை தண்ணீரை தரக்கூடிய ஒருவர் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரால் மாத்திரம்தான் முடியும். நீங்க எந்த கல்லையோ மண்ணையோ சிலையோ வணங்கி 5 முறை போய் குப்புற விழுந்து தொழுதாலும் உங்களுக்கு அந்த சந்தோஷம் நிரந்தரமா கிடைக்காது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம்தான் நமக்கு ஜீவ தண்ணீரை தர முடியும். ஏன்னா அவரிடத்துல இருந்து மாத்திரம்தான் அது புறப்பட்டு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கரைகளை நீக்குகிறது, சாபத்தை நீக்குகிறது, பாவத்தை போக்குகிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மை நிலைநிற்க செய்கிறது. அந்த ஜீவ தண்ணீரை குடித்து வளரும் பொழுதுதான் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய எழுப்புதல், அவருக்கு பயன்படுகிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அது வருகிறது. அப்ப அவர் இல்லாத வாழ்க்கை, அவருடைய வல்லமை இல்லாத அந்த வாழ்க்கை, அவருடைய ஜீவ தண்ணீரை குடிக்காத அந்த வாழ்க்கை நமக்கு கசப்பான வாழ்க்கை, யாருக்கும் பயன்படாத வாழ்க்கையாய் மாறி போகிறது. பிரியமானவர்களே, சொல்றாரு, தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே மொண்டு கொள்ள உம்மிடத்துல பாத்திரமும் இல்லை, கிணறும் ஆழமாய் இருக்கிறது, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? Where it can be come from? எங்க இருந்து வரும் உங்களுக்கு ஜீவ தண்ணீர்? அவர் சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 12வது வசனத்துல இருந்து, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரா கேட்கிறார். அவரும் அவருடைய பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இந்த கிணத்துல குடிச்சிருக்குங்க, அவங்கள விட பெரிய ஆளா நீங்க அப்படின்னு கேட்கிறா. இப்ப இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். மாறாவின் தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். மேரிபாவின் தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இந்த தாகம் உங்களுக்கு நிச்சயமாய் தீர்க்கக்கூடிய ஒரு 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 நீர் அல்ல. ஆண்டவர் சொல்றார், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் ஒரு காலம் தாகம் உண்டாகாது. பாருங்க, இப்போ ஆண்டவர் சொல்றார், உனக்கு நான் தண்ணீரை கொடுத்தா ஒரு காலம் உனக்கு தாகம் உண்டாகாது. அது மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில வருகிறது அல்ல, அதிலிருந்து புறப்படுகிற ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே
நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்று என்றார். ஊறுகிற நீரூற்றாய் மாறி போகுமா? இது நல்லா யோசித்து பாருங்க. மேரிபாவின் தண்ணீர் அண்டையில போனாங்க. அங்க மோசே அவருக்கு தண்ணீரை கொடுத்தார். இங்க மாறா அண்டையில வந்தாங்க. மாறாவின் நீர் கசப்பா இருந்தது. ஒரு மரக்கிளை வெட்டி உள்ள போட்டாரு. அந்த நேரத்துல அது மதுரமாய் மாறிச்சு. மறுபடியும் மீண்டும் அது கசப்பா மாறிடுச்சு. இன்னைய வரைக்கும் இருக்குதான். இன்னைய வரைக்கும் அதே இடத்துல அந்த தண்ணீர் ஊற்றி இருக்கிறது கசப்பா தான் இருக்கு. அதாவது ஒரு மெட்டாலிக் டேஸ்ட், ஒரு சால்ட்டி டேஸ்ட் உள்ள ஒரு நீர். அந்த நீர் ஒரு காலம் ஒருவனாலும் நன்னீராய் மாற்ற முடியாது. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு ஜீவ தண்ணீர் மாத்திரம் கொடுக்கல, அந்த ஜீவ தண்ணீரை நீ குடிக்கும் பொழுது உனக்குள்ள அந்த ஜீவ தண்ணீர் என்ன செய்கிறது, மீண்டும் மீண்டும் ஊறுகிற நீரூற்றாய் மாறி போகிற ஒரு ஆசீர்வாதம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அப்படியே உள்ளடக்கி வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையா இராதபடிக்கு உங்களிடத்திலிருந்து ஜீவ ஊற்று ஊறி 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 இல்லாதவங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாய் மாறணுமா? ஆண்டவர் பாருங்க, நம்மளை எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ தண்ணீர் உனக்குள்ள வரும் பொழுது அது உனக்கு மாத்திரம் தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீர் அல்லப்பா. உன்னை சுற்றி இருக்கிற அயலார்கள், உற்றார்கள், உறவினர்கள், தேவனை அறியாதவர்கள், புற ஜாதியார், அது யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சாபம் நிறைந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் உன்னிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த நீரூற்று அவர்களுக்கும் அது ஜீவ ஊற்றாய் மாறி போகும். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வல்லமை, இயேசுவின் கிருபை எப்படி நமக்குள் வருகிறது. அவர் நம்ம தாகத்தை மாத்திரம் தீர்க்க ஆசைப்படல, நம்ம மூலியமா அநேக பேருடைய தாகத்தை தீர்க்க அவர் ஆசைப்படுகிறார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்க என்ன நடக்கிறது, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும். அவன் நினைச்சிட்டு இருக்கா, ஸ்டில் யாக்கோபு கிணத்துல ஊறுற தண்ணியை தான் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காருன்னு. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், நீ போய் உன் புருஷனை அழைத்து வா. இப்போ அவளுக்குள்ள ஆண்டவருடைய ஜீவ ஊற்று ஊற்றப்பட ஆரம்பிச்சாச்சு. அவளுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. அந்த இடத்துல அவள் 5 புருஷனோடும் இப்ப வாழ்றதும் புருஷன் அல்ல, 6 பேரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ. இன்னும் அவள் என்னென்ன காரியங்கள்லாம் செய்தாலும் எழுதப்படவில்ல. இப்ப சாபமான வாழ்க்கை அப்படியே மாற ஆரம்பிக்குது. இயேசுவோடு பேச 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 அவள் அறியாம இயேசு சொன்னார்ல, தாகத்துக்கு தாமான்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி அவளுடைய இருதயம் இயேசுவின் இருதயமாய் மாறுகிறது. இப்ப சொல்றார், ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றார், நீ உன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க. தொடர்ந்து வாசிக்கும் போது இயேசு அவனை நோக்கி, நீ போய் உன் புருஷனை அழைத்து வா. அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இத சொன்ன உடனே அவ சொல்றா, அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய வல்லமை ஒரு மனுஷிக்குள்ள இல்ல ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அவளுக்கு வெளிப்பாடு எப்படி, ஆவிக்குரிய கண்கள் அந்த இடத்துல திறக்கப்படுகிறது. உலகத்துல இருந்த அந்த இச்சையின் கண்கள் அவளுக்கு மறைகிறது, ஆவியின் கண்கள் திறக்கப்படுகிறது. அவள் இயேசுவை முகமுகமாய் கண்டு சொல்றா, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவோடு நடக்கிற ஒரு அனுபவம், இயேசுவோடு பயணிக்கிற ஒரு அனுபவம், இயேசுவின் சத்தத்தை கேட்டு வாழுகிற ஒரு வாழ்வு நம்ம எப்படியாய் மாற்றுகிறது பிரியமானவர்களே. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், we are just ordinary people. No, ஆண்டவர் சொல்றார், no. Yes, you are ordinary when you have nothing. But when I pour my spirit into your heart, into your body, you are going to be a supernatural person. Hallelujah. ஆண்டவர் சொல்றார்,
நீ உன்னுடைய வாழ்க்கை இப்ப வெறுமையா தான் இருக்கு, சாபம் நிறைந்த வாழ்க்கையா தான் இருக்கு. நீ ஃபுல்லா பாவத்துல தொடர்ந்து வந்திருக்கிற. ஆனா இயேசுவின் ஜீவ தண்ணீர் உன்னுடைய இருதயத்துக்குள்ள ஊற்றும் பொழுது உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. நீ உன் வாழ்க்கையை வேறுபடுத்தி அனைத்தையும் இயேசுவின் கண்களை போல காணக்கூடிய ஒரு மேன்மையான வாழ்வு உனக்கு வருகிறது. இயேசு அடையாளம் கண்டுபிடிக்கிறாவா? முன்ன பின்ன பார்த்தது இல்ல. சமாரியா ஸ்திரீ, இவர் யூதன், அந்த பக்கம் போனதே இல்லை. அவ கண்டுபிடிக்கிறா. அவ்வளவு நேரம் குழப்பத்துல இருந்தவளுக்கு இப்ப விடை தெரியுது, அவளுக்கு தெளிவு வருது. இவர் தான் தீர்க்கதரிசின்னு. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவ என்ன செய்யறா பாருங்க. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்க அதை வாசிக்கும் பொழுது நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று, இப்ப அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ 24 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது இயேசு சொல்றார். 23 வாசிப்போமே. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்களும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இப்போ அந்த ஸ்திரீ சொல்றா, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று நான் அறிவேன். இப்ப அடுத்த வெளிப்பாடு அவளுக்கு வருது. இத பேசின உடனே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வருது, அந்த காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லி அங்க இயேசு சொல்லும் பொழுது அவளுக்கு அடுத்த வெளிப்பாடு வருது. அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால். இப்ப பாருங்க, ஆண்டவருக்கே சுவிசேஷம் சொல்றா. ஹலோ, நீங்க நினைக்கிறீங்களா ஐ எம் நாட் worthy to speakன்னு? ஐ எம் நாட் worthy to preach gospel நினைக்கிறீங்களா? சற்று நொடிகளுக்கு முன்பாய் வேசித்தனம் செய்து கொண்டு சாப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ இப்ப ஆண்டவருக்கு என்ன சொல்றா? இயேசுக்கே சுவிசேஷம் சொல்றா. கிறிஸ்து எனப்படுகிற ரட்சகர் வருவார் நான் அறிவேன், அவர் வரும் பொழுது இவ எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்று சொல்லி இயேசுக்கே சொல்றா. ஆண்டவர் அப்ப சொல்றாரு, நீ பேசி கொண்டிருக்கிற நான் தான் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். பாருங்க, அவர் இளைப்பாற உட்கார்ந்த இடத்துல ஒரு ரட்சிப்பு, யூதர்களுக்கு ரட்சிப்பு யூதர்களால் தான் வருதுன்னு சொல்லி 23 வருஷத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 22 தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதரால மட்டும்தான் வரும்னு சொல்லி இயேசு அங்க சொல்லிட்டாரு. இப்ப இந்த ஸ்திரீ இயேசுக்கே சுவிசேஷம் சொல்றா. கிறிஸ்து என்னும் ரட்சகர் வருவாரு, அவர் வந்து இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு போதிப்பாருன்னு சொல்றா. உடனே இயேசு, உன்னோட பேசுகிற அவர் தானே நான் சொல்றாரு. அந்த தருணத்துல சீஷர்கள்லாம் வராங்க. இப்போ 28வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே ஜனங்களை நோக்கி ஓடுறா. ஜனங்களை நோக்கி ஓடி அங்க என்ன நடக்குது தொடர்ந்து வாசிங்க. தான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ? ஹல்லேலூயா. யாரு என்னன்னே தெரியாது, முன்ன பின்ன கேள்விப்பட்டது கிடையாது, அவரை பார்த்தது கிடையாது, அவருக்கும் இவளுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ இவ ஜனங்களிடத்துல ஓடி வந்து என்ன சொல்றா, அந்த ஊருக்குள்ள சமாரியா தேசத்துல அங்க இருக்கிற அந்த காயின் ஊருக்குள்ள ஓடி வந்து அவ சொல்றா, வந்திருக்கிறது கிறிஸ்துதானோ என்று வந்து பாருங்க. இப்போ அவள்கிட்ட இருந்த ஊத்து புறப்பட்டு வெளியே வருது. ஹல்லேலூயா. பாருங்க, ஜீவ தண்ணீர் அவ குடிச்சது இயேசுவை கண்டுகொண்டது மாத்திரமல்ல, அவளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்தன. அவ இப்ப என்ன செய்யற, அடுத்தது அவளுக்குள்ள இருந்து பொங்கி அந்த ஜீவ தண்ணீர் வருது. இதை யாருக்காவது கொடுக்கணும். தாகமுள்ள அநேக ஜனங்கள் எங்களுடைய தேசத்திலே உண்டு, எங்களுடைய நரக வீதிகளே உண்டு. அவங்களெல்லாம்
பாழாய் போய் கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவை அறியாம இருக்கிறாங்க. இயேசு யார் என்றே அறியாம இருக்காங்க. ரட்சிப்பு எங்கிருந்து வரும் என்றே தெரியாம இருக்காங்க. எப்படியாவது எனக்குள்ள ஊறுகிற இந்த ஜீவ ஊற்று என் ஜனங்களுக்கு பயன்படுத்தும் என்று சொல்லி அந்த ஸ்திரீ கொஞ்ச நேர நிமிடத்திற்கு முன்பாக அவர் ஒரு வேசியா இருந்தா, எல்லாரும் வெறுக்கப்படுகிறவளா இருந்தா, சாபம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தா. ஆனா சற்று நொடி பொழுதுல தேவனுடைய தண்ணீர் அவளுக்கு கிடைத்த மாத்திரத்துல அவளுக்கு வருகிற எண்ணம், நான் அடைந்த இந்த இன்பத்தை என் ஊரார் அடையணும்னு சொல்லி ஓடி போய் அறிவிக்க ஆரம்பிக்கிறார். பாருங்க, இது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல அவருடைய லைஃப் அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. அவ்வளவு நேரம் இவளா ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். சற்று நேரத்துல இயேசு வந்து அவளை சந்தித்த உடனே அவளுடைய வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க. ஹல்லேலூயா. இப்போ அவ உள்ள ஓடி போய் சொன்ன உடனே எல்லாரும் ஓடி வர்றாங்க. தொடர்ந்து வாசிங்க. வந்தார்கள். இப்படி நடக்கையில் நோக்கி சரி, இப்ப போஜனத்தை பார்க்க வேண்டாம், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். சரியா? இப்போ அவங்க எல்லாம் ஓடி வந்தாங்க. இயேசு வந்து இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டாங்க. இப்ப கண்டு கொண்டது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது? 4:39 எடுத்து வாசிங்க. நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. ஒரு விதை நல்ல நிலத்துல விழும் பொழுது எப்படி? ஒரு விதை நல்ல நிலத்துல விழும் பொழுது அது எப்படி அறுவடை வருது? 1 10 100 அறுக்கிற ஒரு காரியம். இப்ப அந்த ஸ்திரீயால அங்க என்ன நடக்குது? நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகம் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறி போனாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஊர்க்காரங்க நினைச்சிருப்பாங்க, இவளை பத்தி எனக்கு தெரியும், இவளுடைய வாழ்க்கை அசுத்தமான வாழ்க்கை, இவ ஒரு சபிக்கப்பட்டவா, இவளோட யாரும் சேரக்கூடாது, இவருடைய சம்பந்தம் கலக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஊரார் ஒருவேளை அவளை வெறுத்து ஒதுக்கி வைத்திருந்திருக்கலாம். யாருடைய அன்பையும் ருசி பார்க்காத ஒரு ஸ்திரீ அன்புக்காய் ஏங்கி தவித்து, இவனிடத்திலாவது எனக்கு ஒரு அன்பு கிடைச்சிடாதா, அவரிடத்துல போனாவது எனக்கு ஒரு அன்பு கிடைச்சிடாதான்னு சொல்லி அவள் தவித்து மக்கள் மத்தியில ஓடிக்கொண்டிருக்கிறார். இப்போ அவருடைய வாழ்க்கை இயேசுவை சந்தித்த மாத்திரத்துல எப்படி மாறுகிறது பாருங்க. 1 10 100 அறுவடை செய்யக்கூடிய வாழ்க்கையாய் அவள் இடத்துல இருந்து புறப்படுகிற ஜீவ தண்ணீர் பிறர் மீது ஊற்றப்படுகிறது. அந்த நீர் அநேகம் பேரை விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றிட்டு. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கை எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? இயேசுக்கு பிரோஜனமாய் வாழ்றோமா? நான் பரிசுத்தவான் என்று சொல்லுகிறோம். பிறந்ததுல இருந்தே நான் கிறிஸ்தவன். எங்க அப்பா அம்மா என்ன சர்ச்சைக்கு கூட்டிட்டு போனாங்க. நாங்க 3 தலைமுறையா கிறிஸ்தவன், 3 தலைமுறையா 4 தலைமுறையா நாங்க கிறிஸ்தவனா இருக்கிறோம் சொல்லுகிற அநேகர் உண்டு. என்ன பிரோஜனம்? What you have done so far? இயேசுவுக்காய் என்னத்தை செய்து விட்டோம்? யோசிச்சு பாருங்க. ரட்சிப்பு கிடைத்த மாத்திரத்தில் அந்த ஸ்திரீ ஓடி போய் அறிவிக்கும் பொழுது அங்க ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. சமாரியர் அநேகம் பேர் அங்க மனம் திரும்புறாங்க, அவரை விசுவாசிக்கிறாங்க. அத மாத்திரம் இல்ல, அங்க 40வது வசனத்துல இருந்து சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்களாம். இப்ப பாருங்க இந்த இடத்துல இந்த ஸ்திரீயின் மூலியமாய் ஒரு வசனம் நொறுக்கப்படுது. என்ன? இயேசு சொன்னார்ல, ரட்சிப்பு யூதரால் மாத்திரம்தான் வரும். இல்ல 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 இல்ல, ஜீவ தண்ணீரை பெற்ற எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த ஜனமா இருந்தாலும் அவர்கள் மூலியமா ரட்சிப்பு வரும் என்று சொல்லி இந்த காரியத்தை உடைத்திருந்த ஸ்திரீ அந்த சமாரியா ஸ்திரீ. பாருங்களேன், யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க.
ஒரு மண்ணாய் குப்பையாய் கடந்த ஒரு மனுஷிய நொடி பொழுதுல அப்படியே உயர்த்துகிறார். அவரை உயர்த்திய அந்த கரம் நம்மை உயர்த்தாதா? அவளை அபிஷேகித்த அந்த ஜீவ தண்ணீர் நம் மீது பாயாதா? பாய முடியாதா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிற தேவன். அவர் மனம் மாற மனுஷன் அல்லன்னு சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. அவர் அன்று ஊத்தின அந்த ஜீவ நீர் இன்று உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஊற்றப்பட அது ஆயத்தமா இருக்கிறது. ஒப்பு கொடுக்கிறீங்களா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அவ்வளவு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ஸ்திரீனுடைய வாழ்க்கைய இவ்வளவு மேன்மையா உங்களால மாற்ற முடியுமாப்பா? என்னால முடியாதா சுவாமி? என்னையும் நிரப்புங்களே. எனக்குள்ள அந்த ஜீவ தண்ணீர் வரட்டுமே, எனக்குள்ள அது பொங்கி வழியட்டுமே, என் மூலியமா அநேக ஜனங்களுமே அறிந்து கொள்ளட்டுமே என்கின்ற தாகம், இந்த தாகம் இன்னைக்கு உங்களுக்கு உள்ள வரணுங்க. இப்படிப்பட்ட தாகத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். இப்படி தாகம் உள்ளவன் எவனோ அவன் மீது என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். யோவேல் 2:28 எடுத்து வாசித்து பாருங்க. மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை அடைவார்கள். சொல்லப்பட்ட எழுதப்பட்ட ஒரு வார்த்தையும் தப்பி போகவே போகாது. இதுல என்னென்ன எழுதியிருக்கிறதோ அத்தனையும் நிறைவேறி கொண்டிருக்கிறது, இன்னும் நிறைவேறுகிற காலம் வருகிறது. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், நம்மளை நேசிக்கிறாருங்க. நேசிக்கிறதுனாலதான் சிக்ஷிக்கிறார். தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை சிக்ஷிக்கிறான். அதே வண்ணமாய் தேவன் நம்மை சிக்ஷிக்கிறார். நம்முடைய சக்திக்கு மீறி அவர் நம்மளை சோதிக்க மாட்டாரா? உங்களை ஒப்பு கொடுத்துட மாட்டாரு. பிசாசுடைய கையில உங்களை ஒப்பு கொடுத்துட மாட்டாரு. இயேசுவை நம்பி நம்முடைய வாழ்க்கை நகரும் பொழுது தோல்வி வருகிற மாதிரி இருக்கும், நிந்தை வருகிற மாதிரி இருக்கும், அவமானம் வருகிற மாதிரி இருக்கும். அதை எல்லாம் வச்சு அவர் பரிசுத்தமாய் ஆசீர்வாதமாய் மாற்றி உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன். அவரை அண்டி கொண்டிருக்கிற யாரும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. இப்ப அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கை அப்படியே மாறுது. இப்ப 2 நாள் அவர் அங்க தங்க கூப்பிடுறாங்க. இப்ப இயேசு யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, புறஜாதிக்கும் சொந்தமான தேவன். யார் சொல்றது? இயேசு இங்கிலீஷ் கடவுள், அவர் எல்லாருக்கும் கடவுளுங்க. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் சொல்லுவாங்க இயேசு ஒருவேளை அவங்களை நேசிக்க மாட்டாங்க, புறஜாதியார், புற மதத்தார். ஆனா எல்லாம் சொல்லுவாங்க அன்பு நிறைந்த கடவுள் யாருப்பா, பரிசுத்தமான கடவுள் யாருப்பா? அது இயேசு மட்டும்தான் எல்லாரும் அடையாளப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு இயேசுவை நம்முடைய கைகளில வைத்துக் கொண்டு நாம ஏன் சும்மா இருக்கணும்? யோசித்து பாருங்க, ஏன் நம்ம சும்மா இருக்கணும்? அவரை பயன்படுத்துவோம். ஆண்டவர் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அதை வாசிக்கும் பொழுது அங்க வேறொரு காரியமும் நடக்குது. அப்பொழுது சமாரியர்கள் வந்து வேண்டிக் கொண்டார்கள். அவங்க 2 நாள் அங்கே தங்கியிருந்தாராம். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி இப்ப சொல்றாங்க, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யான கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு அறிக்கை பாருங்க அந்த இடத்துல. யூதர்கள் சொல்லல, தன் சொந்த ஜனங்கள் சொல்லல, தன் சொந்த வீட்டார் அவர் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையால் அழைக்கவே இல்லை. சமாரியா நாட்டில் வந்த உடனே அவர் அடையாளம் கொண்டு அவருடைய போதகத்தை கேட்ட ஜனங்கள் சொல்றாங்க, இயேசு யூதர்களுக்கு மாத்திரமல்ல, அவர் உலக ரட்சகர். அவரால் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் ரட்சிக்க அவரால் முடியும். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த நாளில நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஒரு ஒப்பு கொடுத்தல் இந்த நாளில நமக்கு தேவைப்படுது. என்னாகமம் 20:10 மேரிபாவின் தண்ணி ஜனங்களின் தாகத்தை தீர்த்தார் மோசே. ஆனால்
தேவனுடைய நாமத்துக்கு பதிலாக மோசேயும் ஆரோனும் தங்களை உயர்த்தினதனால் கானானுக்குள்ளே போக முடியாத ஒரு வாய்ப்பை இழந்து போனாங்க. போகக்கூடிய ஒரு வாய்ப்பை இழந்து போனாங்க. அது அவர்களுக்கு சாபமாய் மாறி போனது. மேரிபாவின் தண்ணீர் மோசேக்கும் ஆரோனுக்கும் சாபமாய் மாறி போனது. மாறா யாத்திராகம் 15:25 மோசே ஒரு மரத்து எடுத்து போட்டதுனால மாறாவின் தண்ணி மதுரமாய் மாறிற்று. அது ஜனங்களுக்கு ஒரு முறைதான் குடிக்க முடிந்தது. அது மீண்டும் தாகம் எடுக்க வைக்கக்கூடிய ஒரு தண்ணீராக இருந்தது. யோவான் 4:14 இயேசு சமாரிய ஸ்திரீக்கு கொடுத்த தண்ணீரோ ஒரு காலமும் ஒரு நேரமும் மீண்டும் தாகம் எடுக்காத ஒரு ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீரை தான் ஆண்டவர் இந்த நாளில நமக்குள் ஊற்ற ஆசைப்படுகிறார். கடைசி ஒரு வாசகத்தை மாற்றம் நம்ம வாசித்து முடிக்கலாம். யோவான் 14 அதிகாரம் 12வது வசனத்துல இயேசு சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க இந்த வார்த்தைய. அவர் சொல்றது இந்த நேரத்துல நமக்கு ஒரு கட்டளையே கொடுக்க விரும்புகிறார். நான் பிதாவின் இடத்துல போக போறேன். இப்ப என்ன செய்யணும்? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். 13 வசனம் எப்படி சொல்லுது? நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை உங்களுக்கு செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில நீங்க கேட்கிறீங்களா ஆண்டவர் இடத்துல, அப்பா இவ்வளவு நாள் எங்களுடைய வாழ்க்கை ஏதோ மற்ற கிறிஸ்தவர்களை போல நாங்க வாழ்ந்துட்டோம். உம்மிடத்துல இருந்து வாங்கி வாங்கி நாங்க மாத்திரம் பிடிச்சிட்டோம், நாங்க மாத்திரம் திருப்தி அடைஞ்சிட்டோம், எங்களுடைய வாழ்க்கை மாத்திரம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனா எங்களிடத்துல இருந்து ஊறுகிற அந்த ஜீவ ஊற்றியோ நாங்கள் அடைத்து போட்டோம். இன்னைக்கு அதை நாங்க உடைச்செறிகிறோம். எங்களுக்குள்ள அது பொங்கி வழிந்து அது பிறருக்கு பயன் தருகிற ஒரு ஜீவ தண்ணீராய் உலகம் முழுவதும் பாய்ந்தோடக்கூடிய ஒரு தண்ணீராய் அந்த தண்ணீர் மாறட்டும்பா. அதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்றீங்களா? எழுப்பி நில்லுங்க, ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையில் என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறுகிற ஊற்றை ஜீவன் பெற என்னை நிரப்பும். இந்த பாடல் நாம் எல்லாரும் கரங்களை தட்டி பாடி செபித்து முடிக்கலாம். இந்த பாடல் பாடுகிற வேளையில உங்களுடைய இருதயத்தை திறந்து தேவனிடத்துல நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் மூச்சிலே ஜீவன் என்னை நடத்தும், ஐயா ஜீவ தண்ணீர் மூச்சிலே ஜீவன் என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளை பாவனாத மக்களுயா, பாவிகள் துரோகிகளை பாவனாத மக்களுயா,
பாடு போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரலோ ஐயா, பாதகன் பாடு போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரலோ தேவனே நீர் பெரியவோ பெரியவோ தேவனே நீர் பரிசுத்த பரிசுத்த தேவனே நீர் நல்லவர் நல்லவர் தேவனே நீர் ஒரு மூச்சிலே ஜீவன் என்னை நடத்தும் ஐயா, ஜீவன் நீர் ஒரு மூச்சிலே ஜீவன் என்னை நடத்தும் 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே. மனதுருக்கி சொல்லுங்க, வாழ்க்கையை ஒத்துக் கொடுங்க, அவர் பட்ட பாடலை நினைவு கொடுங்க. நொங்கி வந்த மக்கள் நேசராவி நேச செய்குமே ஐயா, நொங்கி வந்த மக்கள் நேசராவி நேச செய்குமே தேவனே நீர் பெரியவர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்த பரிசுத்த தேவனே நீர் நல்லவர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் வல்லவர் நொந்துருகி வந்த மக்கள் நேசாவி நேச செய்குவே ஐயா, நொந்துருகி வந்த மக்கள் நேசாவி நேச செய்குவே. ஆமாண்டவரே, உலகத்திலே எத்தனையோ ஜனங்க உண்மை பாராமல் உண்மை பற்றி கேள்விப்படாமல் தங்களுடைய சுயம் போன போக்கிலே நடந்து திரிகிற காரியம் ஆண்டவரே, இந்த நாளில் இந்த தாகத்தை எங்களுக்குள்ள நீர் விதைத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த தாகம் எங்கள் மீது விழுந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஊற்றுகிற அந்த ஜீவ தண்ணீர் எங்களை நிறைப்பது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருந்து ஊறி அது அநேக ஜனங்களுக்கு ஐயா, நொந்து உருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீட்டு செய்யும்படியான ஒரு வல்லமையை கர்த்தர் இந்த நாளில் நீர் ஊற்றும்படியாய் செபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அறுப்போ மிகுதி, ஆட்களோ குறைவு, அறுப்பின் எஜமான் ஆட்களை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறதே ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய உம்முடைய அறுப்பிற்காக ஒரு பணியாளாய் ஆண்டவரே நாங்களும் இறங்கி இந்த காலத்திலே வேலை செய்ய இந்த நாளில் அந்த ஜீவ தண்ணீர் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. நன்றி ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இன்றிலிருந்து எங்களுடைய வாழ்க்கை மாறவும், எங்கள் வாழ்க்கை ஒரு புதுமை அடையவும், எங்கள் வாழ்க்கை அநேகருக்கு பயனுள்ளதாய் மாறவும் கர்த்தர் எங்களுக்கு வல்லமையை தரும்படியாய் செபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், உன் கையிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென்.